அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே உங்கள் பலிபீடத்தை திரும்ப கட்டுங்கள், மறுபடியும் செப்பனிடுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள், தேவன் நம்முடைய பலிபீடங்கள் மறுபடியும் செப்பனிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பலிபீடம் தகர்க்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. உங்கள் பலிபீடம் பலி செலுத்த முடியாத ஒரு சூழலிலே இருக்கிறது. எலியா சகல ஜனங்களையும் பலிபீடத்தண்டைக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய பலிபீடங்கள் திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படி அன்றைக்கு இருந்த தேசத்தினுடைய சூழல்களிலே தேசம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பலிபீடம் சரி பண்ணப்பட வேண்டி இருந்தது. தேசத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் எலியா சொல்லுகிறார், இந்த பலிபீடம் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது? சரி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் அதுதான் சூழல். எலியா ஒரு அழைப்பு கொடுக்கிறது போல தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உங்கள் பலிபீடத்தண்டைக்கு வாருங்கள், உங்கள் பலிபீடத்தை செப்பனிடுங்கள், தேவனிடத்துக்கு வாருங்கள், தேவனுடைய ஆளுகை கூடாய் கடந்து வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர்ல பவுல் சொல்லுகிற போது எபிரேயர் 13:10 இப்படி சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. கவனியுங்கள், நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு பலிபீடம் உண்டு. நம்முடைய பலிபீடத்திலே நாம் தான் ஆராதனை செலுத்த வேண்டும். நம்முடைய பலிபீடத்திலே வேறொருவர் என்ன செய்ய முடியாது? ஆராதனை செய்ய முடியாது, தொழுது கொள்ள முடியாது. வேறொருவர் பலிபீடத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியாது? உங்கள் பலிகளை செலுத்த முடியாது. நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு பலிபீடம். நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுவிட்ட நிலைமை. பலிபீடம் இன்றைக்கு தகர்க்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. யார் தகர்த்தது? ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? தகர்க்கப்பட்ட நிலைமையில இருக்கிற பலிபீடங்கள் இன்றைக்கு சரி பண்ணப்பட வேண்டும். பலிபீடத்திலே அக்கினி இறங்க வேண்டும். தேவநாமம் தேசத்திலே மகிமைப்பட வேண்டுமானால் இன்றைக்கு பலிபீடத்துக்கு திரும்பி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் அநேக நேரங்களிலே பலிபீடத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகளுக்காக நெருக்கங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, குறைவுகளுக்கு மத்தியிலே வாழ்கிற போது பலிபீடத்தை நோக்கி வருகிறோம், பலிபீடத்தை சுற்றி வாழுகிறோம். நீங்களும் நானும் பலிபீடத்தை சுற்றி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பலிபீடத்தின் மேலே பலியாய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12:1 பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பரிசுத்த பலியாக பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவைகளுக்காக தேவனை தேடி வருகிற அனுபவங்கள் அல்ல, தேவனுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவருடைய பலிபீடத்திலே ஊற்றியாக வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? எந்த நிலைமையில் இருக்கிறது? நம்முடைய அழைப்பு
தேவன் நம்மை முன்குறித்ததான நோக்கங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற போது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கிறோம் 2 நாளாகமும் 29:11 இப்படி சொல்லுகிறது. 2 நாளாகமும், என் குமாரரே, கவனியுங்கள், நான் சொல்லுகிறான், என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நம்முடைய அழைப்பு என்னன்னு சொன்னா, தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும், தேவனுடைய பலிபீடத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவருடைய பலிபீடத்துக்கு முன்னாலே நின்றாக வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள்? உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? தேவன் பார்க்கிற போது அந்த பலிபீடம் எப்படி இருக்கிறதா? ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே, தேவன் எதிர்பார்க்கிற நிலைமையிலே இல்லை, தேவன் விரும்புகிற நிலைமையிலே இல்லை. நாம் யாராயிருந்தாலும், வேதம் முழுவதும் அநேக பலிபீடங்கள் உண்டு. யாத்திராம 20:24 ஆண்டவர் பேசுகிற போது சொல்லுகிறார், நீ பலிபீடம் கட்ட விரும்பினால், பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், ஆடுகளையும் மாடுகளையும் நீ எதிலே பலியிட வேண்டுமா? மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ கற்களினாலே கட்ட வேண்டுமானால் கல்லுகளினாலே கட்டப்படுகிற பலிபீடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? யாத்திராகமத்தை தொடர்ந்து நீங்க வாசிக்கிற போது 27:1 சொல்லுகிறது, மரத்தினாலே ஒரு பலிபீடம் கட்ட விரும்பினால் அந்த பலிபீடத்தினுடைய பிரமாணங்கள் இதுதான். எல்லா பக்கங்களிலும் சதுரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீ மண்ணில் கட்டினாலும் சரி, மரத்தில் கட்டினாலும் சரி, கல்லில் கட்டினாலும் சரி, 2 நாளாகமம் 4:1 வெண்கலத்திலே கட்டினாலும் சரி, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, நீ கட்டுகிறவைகளிலே அல்ல, அதன் மேல் செலுத்துகிற பலிகள். பலிபீடத்தை தொடுகிறது எதுவும் பரிசுத்தமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலிபீடம், பாருங்களேன், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தரம், அவைகளை நிமித்தம் தேவன் என்ன செய்கிறது இல்லையா? நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிறதில்லை. சாதாரண பலிபீடம், மண்ணினாலே கட்டப்பட்ட பலிபீடம். அந்த வசனத்தை முடிக்கிற போது எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்றீங்களா? நாம நினைக்கிறோம், இல்ல அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆராதனையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இல்ல, உன் பலிபீடம் மண்ணினால் இருக்கலாம், மரத்தில் இருக்கலாம், கல்லுல இருக்கலாம், நீ பொண்ணுல கட்டு, எதுல வேணா கட்டு, தேவன் விரும்புகிற வண்ணம் அது கட்டப்பட்டு இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வரும். நம்முடைய வீடுகளில் தேவ மகிமை இறங்கி வரணும். நம்முடைய ஆராதனைகள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் பலிபீடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு எலியா சொல்லுகிற போது சொல்லுகிறான், என்னிடத்திலே வாருங்கள், இந்த பலிபீடத்தை சரி பண்ணியாக வேண்டும். இன்னைக்கு மாற்றங்கள் வரணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த பலிபீடம் சரி பண்ணப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, தேசமே தேவனை என்ன செய்ததா? அறிந்து கொண்டது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஆராதனை உண்டாகிறது. தேசத்தில் எப்போ எழுப்புதல் வரும் தெரியுங்களா? தேசத்தில் எப்போ மாற்றம் வரும் தெரியுமா? எப்போ அற்புத அடையாளங்கள் சபைகளிலே நடக்கும் தெரியுங்களா? பலிபீடங்கள் சரி பண்ணப்படுகிற போது. ஒவ்வொருவரும் பலிபீடம் தான். ஏன் இன்னைக்கு போராட்டம், ஏன் இன்னைக்கு நெருக்கம்? வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த பலிபீடத்தில் தேவன் விரும்புகிற பலிகள் இல்லை, தேவன் வர முடியல, அற்புதங்கள் நடக்கல. எப்போ அற்புதம் நடக்கும்? அவர் வந்தா அற்புதம் நடக்கும். நீர் வந்தால் பாட்டு மாத்திரமா? நீர் வந்தா எல்லாம் வரணும். எப்போ வருவாரு? அது சொல்லுங்க, நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் உனக்கு வந்து உன்னை அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிற பலிபீடம். இன்னைக்கு அநேக பலிபீடங்கள் பாருங்க, உலக பிரகாரமான பலிபீடங்கள். ஏன் இன்றைக்கு எழுப்புதல் நடக்கல? தேசம் பாருங்கள, தேவனை சந்திக்கும்படியாய்,
தேசத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினது முதற்கொண்டு எத்தனை தூதர்கள், எத்தனை காரியங்கள். ஆனா இன்றைக்கு வரைக்கும் தேசம் பாருங்க, தேவனை அறியவில்லைன்னு சொன்னா நம்முடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது? உலகத்தை பிரதிபலிக்கிற பலிபீடங்கள். என்னோடு கூட 2 ராஜாக்கள் 16:1 வாசிக்கிறோம். வாசியுங்கள். கவனிங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். இங்கே ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி வைத்திருப்பார். ஆகாஸ் யார் என்று சொன்னால் யூதாவின் ராஜா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரம், ஆராதிக்கிற ஒரு சந்ததி, தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள். அந்த ஜனங்களை ஆளும்படியாய் தேவன் உண்டாக்கி வைத்த ஆகாஸ் என்ன செய்தான் என்று சொன்னார். பிந்திய வசனங்கள் சொல்லுகிறது, 7வது வசனம், அசீரிய ராஜாவோடு கூட உறவு கொள்ளுகிறான், அசீரிய ராஜாவோடு கூட தொடர்பு கொள்ளுகிறான். ஒரு யுத்தம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது தேவனை சார்ந்து யுத்தத்திலே ஜெயித்த ராஜாக்களின் பின் சந்ததியாகிய ஆகாஸ் யாரை சார்ந்து கொண்டானா? அசீரிய ராஜாவை சார்ந்து கொள்ளுகிறான். யுத்தங்கள் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 10வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய, பாருங்க, திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். நல்லா கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமஸ்குவுக்கு போகிறான், தமஸ்குவிலே ஒரு பலிபீடத்தை பார்க்கிறான். அந்த பலிபீடத்தை பார்த்தோன்னு என்ன வருகிறது பார்க்கிறோம், அப்படியே ஆசை வந்துட்டது. எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ அழகா, எவ்வளோ வண்ணமா சொல்லுகிறான். அங்கே போய் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தின் சாயலை, அந்த பலிபீடத்தின் சகல வேலைப்பாடுகளை ராஜா கிட்ட கேட்டு வாங்குறான். அந்த மாடல் எனக்கு கொடு, எவ்வளோ அழகா இருக்கிறது. இன்றைக்கு அப்படிதான். இன்றைக்கு அநேக பலிபீடங்கள், சபையின் பலிபீடங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, உலகத்திலிருந்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து இங்க வச்சிருக்கிறான். கலர் கலரா லைட்டு, புகை பறக்குது. எங்க? தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பலிபீடத்திலே. எங்கிருந்து காப்பி அடிச்சுட்டு வரான்? சாயலாய். ஆண்டவருக்கு மகிமுண்டா. கவனிங்க, வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, உன் பலிபீடம் எப்படிப்பட்டது, உன் பலிபீடத்தை எதற்காக எழுப்பி கொண்டிருக்கிறாய். யோசுவா 22, 27, 28 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த ஒரு 2 கோத்திரம் யோர்தான் நதிக்கரையில ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடமும் எதற்கான பலிபீடம் சொல்லும் போது சொல்லுகிறான், இது பலி செலுத்த அல்ல, சர்வாங்க தகன பலிக்கு அல்ல, எந்த பலியும் நாங்கள் இதுல செலுத்த போகிறதில்ல, இது நாளை வரப்போகிற நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்ததை கூட பரலோகம் என்ன செய்யலையா? கவனியுங்கள். ஏன் சொன்னா, அந்த பலிபீடத்தின் சாயல் யாருடைய சாயலா? கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயல். அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து இங்கே யோர்தான் நதிக்கரையிலே இன்னொரு பலிபீடத்தை அவர்கள் எழுப்புகிற போது, அதாவது பரவாயில்ல, இன்னைக்கு எங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு வரான்? ஒரு ரெக்கார்ட் டான்ஸ்ல என்ன போடுறானோ அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து சர்ச்சில் வச்சிருக்கிறான். கர்த்தருடைய பலிபீடம் எப்படி இருக்கிறதா? உலக பிரகாரமாய், உலகத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அசீரியாவின் தேசத்திலிருந்து பலிபீடத்தின் சாயலை, அதனுடைய மாடலை வாங்கி அங்கிருந்து என்ன செய்கிறானா, உரியாவுக்கு அனுப்புகிறான். யார் அவன்? ஆசாரியன். தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் நடுவில் நிற்கும்படி அழைக்கப்பட்டவன், பரிந்து பேசும்படியான பலிகளை செலுத்தும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய பலிபீடத்தின் காவலை காக்கிறவன். என்ன பண்றான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அவர் மாடல் அம்ச உடனே இவர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறார். ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள கட்டி வச்சிருவேன், நீங்க வந்து என்ன பண்ணலாம். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆகாஸ் வருகிறதுக்கு முன்பதாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறார். ஆகாஸ் வந்து என்ன செய்தானா, அதிலே பலி செலுத்துகிறான். எதுல? உலக பிரகாரமான பலிபீடம்.
உலகத்தினுடைய பலிபீடம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இன்றைக்கு பலிபீடங்கள் அக்கினி இறங்கலன்னு சொன்னா, உலகம் வந்துட்டது. உலகத்தில் இருக்கிறவைகளை கொண்டு வந்துட்டான். அல்ல ஒரு டான்ஸ் போடுற ஆட்கள், பாட்டு கலர் கலராக லைட்டை போட்டு ஒரு டான்ஸை போட்டு அப்படியே ஒரு அரை இருட்டில் வச்சுட்டு, இதெல்லாம் கிளப் டான்ஸில் தான் நடக்கும். கிளப் டான்ஸில் நடக்கிற அந்த டான்ஸ் ஆராதனை எங்கே வந்துட்டது? இருக்கீங்களா? ராமன் சொல்லுங்க, அல்ல சத்தமா. எங்க வந்துட்டது? சபைக்குள்ள வந்துட்டது. உலகம் சபைக்குள்ள வந்துட்டது. பலிபீடங்கள், உலகத்தினுடைய பலிபீடங்கள், குத்தாட்டமும் கூத்தாட்டமும் நடக்கிறது. அக்கினி இறங்கல, மாற்றங்கள் நடக்கல, தேசம் ரட்சிக்கப்படல, ஜனங்கள் விடுவிக்கப்படல. ஏன்னு சொன்னா, இங்கே போடப்பட்டிருக்கிறவைகள் எதற்கான பலிபீடங்கள்? யாருக்கான பலிபீடங்கள்? பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவை முழுவதும். ஆனா எங்க போய் சுத்தினாலும் எங்க தான் வரணும்? இந்த வசனம் சொல்லுது, வாசிங்க 15வது வசனம். பாருங்க, அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் எதுல செலுத்து? இந்த உலக பிரகாரமாய் கொண்டு வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் செலுத்து. இந்த பலிபீடம், எந்த பலிபீடம் முன்னால் இருந்தது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பலிபீடம், அதை கொஞ்சம் ஓரமாக நகர்த்தி வச்சிரு. ஓரமாக. ஏன்னா இப்போக்கு அது என்ன செய்யாது, இப்போக்கு அது சரிப்படாது. நம்மக்கிட்ட என்ன வந்துட்டது? புது மாடல் வந்துட்டது, புது செட்டிங் வந்துட்டது. அதனால் பழைசெல்லாம் என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு அப்படித்தான் மாறிட்டோம். நியூ ஜென்ரேஷன் ஆட்கள் அதான் சொல்றாங்க, பாஸ்டர் நியூ ஜென்ரேஷன், புது ரத்தம், அதுக்கேற்ற மாதிரி 4 பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி 4. அது சொல்லுகிறான், அவைகளை ஓரம் கொண்டு போய் வச்சிடு. எல்லா பலியும் இப்ப எதுல நடக்குதான்? 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, பலிகள் இவைகளின் மேலே செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த 15வது வசனம் கடைசி வார்த்தையில் என்ன தெரியுங்களா சொல்லுகிறான், இந்த வெண்கல பலிபீடமோ நான் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தேடி வாசிச்சிருக்கிறீங்களா? சன்னதன்னா தமிழ் அகராதியில் போய் வாசிங்கன்னா என்ன தெரியுங்களா சொல்லுது, அதுகிட்ட போய் விசாரிக்கிறதற்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கிற போது உனக்கு ஒரு ஆலோசனை தேவைன்னா நான் ஆலோசனை அதுகிட்ட கேட்டுப்பேன். வழி தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யணும்னு தெரியல, நான் நடுங்கி திகைக்கிற போது அதுகிட்ட போய் ஆலோசனை கேட்பேன். எங்கே வரணும்? உன்னை வழி நடத்த, உனக்கு ஆலோசனை தர, உன்னை பாதுகாக்க, உன்னை நேர்படுத்த தேவனுடைய பலிபீடமே அல்லாமல் வேறொரு பலிபீடம் இல்லை. அவன் அதான் சொல்லுகிறான், இதுல எல்லாத்தையும் மன்னிப்போம், ஆனா வேற வழி கிடையாது, இது பேசாது. 1 ராஜாக்கள் 18 பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 400 பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக ரத்தம் வடிய வடிய கீறி கொண்டு இருந்தார்கள். தீர்க்கதரிசி சொன்னா, நல்லா கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு என்று சொன்னா, அங்கிருந்து ஒரு உத்தரவும் வருகிறதில்லை. ஒரு உத்தரவும் வராத கலர் கலரா அப்படியே இந்த மிட் நைட் மாறி வச்சிருக்கிற பலிபீடங்கள் உன் வாழ்க்கையை மாத்தாது, ஓடாது. ஒரு பாட்டு அப்படி பிரபலமாயிட்டா பின்னாடியே ஓட வேண்டியது. அவர் அப்படியே எல்லாம் பாதி இருட்டாக்கி எல்லாத்தையும் போட்டு வாழ்வை வெளிச்சத்தில் வைத்திருக்க விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். பலிபீடம் எப்படி இருக்கணுமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடத்தில் ஒன்றும் நடக்கல. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட 2 காளைகள் தான். ஒரே மலையின் மேலே ஒரே விதமான ஆராதனைகளுக்குள்ளாய் கடந்து வந்த 2 காளைகள்ல ஒன்று அந்த மலையிலே பூப்பு அப்படியே புழு பூத்து நாற்றம் எடுத்து போனது, ஒன்று அப்படியே பரலோக அக்கினியிலே மேலேறி போகிறதை பார்க்கிறோம். என்ன வித்தியாசம்? வைக்கப்பட்ட பலிபீடம். எதுவும் பலிபீடம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு உன் பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு சூழலிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆகாஸ் அந்த பலிபீடங்களை கட்டுகிறான். என் வேதம் சொல்லுகிறது, நீங்க அங்க தொடர்ந்து வாசிக்கணும். அடுத்த அதிகாரத்தில் அவனுடைய குமாரனாகிய எசேக்கியா வந்து என்ன செஞ்சானா, எல்லாத்தையும் நொறுக்கி போடுகிறான். எசேக்கியா தான்
மோசே காலத்தில் வைத்திருந்தவைகளையே உடைச்சு போட்டான். இதெல்லாம் ஒன்று என்ன செய்யாது, சரிப்பட்டு வராது. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி எசேக்கியா அறிந்து கொண்டான். ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு முன்னும் எசேக்கியாவுக்கு பின்னும் எசேக்கியாவை போல ஒருவன் இருந்ததில்லை. எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி குப்பையில வீசுகிறான். ஏன்னு சொன்னா, இது என்னை நடத்தாது, என் தேவன் மாத்திரமே என்னை நடத்துவார். தேவனுக்கு பலிபீடங்களை கட்டுகிறான். அவனுக்கு பின்னாலே அவனுடைய ஆகாசனுடைய பேர பிள்ளை மனாசே வருகிறான். மனாசே என்ன செய்கிறானா, மறுபடியும் அந்த பழைய அவங்க தாத்தா, ஐயோ எங்கள் தாத்தா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சர்ச்சை வச்சுருந்தார், மறுபடியும் என்ன செஞ்சானா, அந்த பழைய ஆராதனையை கொண்டு வந்தான். விளைவுகள் என்ன தெரியுங்களா? மனாசே முட்செடியினாலே பிடிக்கப்பட்டான், சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டான், வெண்கல சங்கிலிகளினாலே கட்டப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அடுத்து 16வது வசனத்தில் சொல்லுகிற போது, நீங்கள் என்னோடு கூட 2 நாளாகமும் 33:16 வாசியுங்கள். 2 நாளாகமும் 33. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, பாருங்களேன், மனம் திரும்பி எங்க வருகிறானா? ஏன்னா இங்க வந்துடணும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எது தேவனுடைய அந்த பலிபீடம் உணர்ந்து கொள்ளணும். எந்த பலிபீடத்தை தேவன் விரும்புகிறார், எந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்கும் தெரியலன்னா, சோலமோன் ரொம்ப அழகா சொல்ல. நீங்க உன்னத பாட்டு 1 அதிகாரம் அந்த 7-8 வசனங்களை வாசிங்கன்னா அவ்வளவு அழகா பேசும். கேப்பா, நெசரே மந்தை இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு, இவ்வளோ செழிப்பாக இருக்கு, உன் மந்தையை எங்கே மேய்க்கிறீர், மத்தியானத்தில் அதை எங்கே மடக்குகிறீர்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. 8வது வசனம் வாசிங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ. ஒரே ஒரு ஆலோசனை தான். எப்படி ஆசீர்வாதமா வாழணும்னு தெரியலையா, எப்படி விடுதலையோடு வாழணும்னு தெரியலையா, எது சரியான பாதைன்னு தெரியலையா, பூர்வ பாதைகளை விசாரித்து முன்னாலே ஒரு மந்தை நடந்திருக்கிறது. அது விசுவாச மந்தை. ஆபிரகாம் நடந்த பாதைகள் அவைகள், நம்முடைய முற்பிதாக்கள் நடந்த பாதைகள். விசாரித்து சொல்லுகிறா, அந்த மந்தை முன்னாலே போயிருக்கிறது, அந்த மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வழியதென்று விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கணும், எது சரி, எது சரியான பலிபீடம். இன்றைக்கு நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, மாற்றப்பட்டே ஆக வேண்டும். மனாசே மனம் திரும்புகிறான், தேவ சமூகத்துக்கு வருகிறான், தேவனுடைய பலிபீடங்களை கட்டுகிறான். கர்த்தருக்கு மகிமை. வேதம் முழுவதும் எத்தனை பரிசுத்தவான்கள், எல்லார் கட்டின பலிபீடங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவா பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பலிபீடத்தினுடைய சுகந்த வாசனையை முகர்ந்த கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வானவில் உடன்படிக்கையே இன்றைக்கு வரைக்கும் மறக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் பாருங்களேன், அந்த பலிபீடத்தை அவர் அங்கீகரிக்கிற போது, பலிகளை அங்கீகரிக்கிற போது எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். வேதம் அதை தான் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய பலிபீடங்களை சரி பண்ணி ஆக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஒரே ஒரு மனுஷன் கட்டின ஒரு சில பலிபீடங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கட்டின முதல் பலிபீடம் எந்த சூழலிலே கட்டுகிறான் சொன்னா, தேவன் அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கிறார். பிரஜாதியிலே வாழுகிறான், தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை ஆண்டவர் கூப்பிட்டார், நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் வைப்பேன். எல்லாவற்றையும் நம்பி விசுவாசத்தில் என்ன செய்கிறான், கடந்து வருகிறான். இது எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னு சொன்னா, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்த அனுபவங்கள்.
ஒரு ஆரம்ப கால ரட்சிப்பின் அனுபவம். ஆபிரகாம் ஒரு ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறான், தேவனோடு கூட இணைந்து கொண்டான், தேவன் இப்ப அவனை நடத்துகிறார். கடந்து வருகிற போது எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள், கானானுக்குள்ளாக போகணும், வாக்குத்தத்தம் அதுதான். கானான் தேசத்துக்குள்ளாக அவனை நடத்தி கொண்டு போக விரும்பினார். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகளோடு கூட கடந்து போகிற போது எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி இந்த சூழலை மேற்கொள்ள போகிறோம், எப்படி இருக்கும் இந்த புதிய வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கும், இப்படி அநேக சூழல்களோடு கூட ஆபிரகாம் கடந்து போகிற போது தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை தைரியப்படுத்துகிற இடம். தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தங்களை தருகிற இடம். தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை என்ன செய்கிறாரா, புதுப்பிக்கிற ஒரு இடம். மறுபடியும் அந்த வார்த்தைகள் வந்தபோது போராட்டம் வரும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். எபேசியர்ல பவுல் சொல்லுகிறப்போ 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் 12வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு. இருக்கும், இதெல்லாம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த சூழல்களுக்கு நடுவிலே ஆபிரகாம் கடந்து போகிற போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி திரும்ப என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்கிறார், பயப்படாத, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை. ஒரு பெரிய தைரியம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. பாருங்களேன், இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக முதல் பலிபீடத்தை கட்டுகிறான். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறோம். பலிபீடம் நன்றி செலுத்துகிற ஒரு பலிபீடமா இருக்கிறதா? ஏன்னா தேவன் நமக்காக எல்லாம் செய்திருக்கிறார். நீங்க எபிரேயர்ல 13:12 வாசிக்கிற போது கிறிஸ்து நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை விடுதலையாக்கும்படி அவர் என்ன செய்தாரா, மரணத்துக்குள்ளாக இறங்கினார். ஆகையால் 15வது வசனம், ஆகையால் பாருங்களேன், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும், எப்பொழுதும். ஏன்னா தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எந்த சூழலிலும் தாவீது அப்படித்தானே சொல்லுகிறான், தேவன் என்னை என்ன செய்தார், மீட்டெடுத்தார், ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ஒன்னில்லாத சூழலிலிருந்து என்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார், நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன். எல்லா நேரங்களிலும் தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பலிபீடங்களிலே அந்த நன்றி அறிதல் உண்டா? எப்பொழுதும் தேவனை தொழுது கொள்ளுகிறோமா? ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட தேவனோடு கூட கடந்து போகிறோமா? இன்னைக்கு அநேக பலிபீடங்கள் என்னன்னா தகர்ந்து போய் கிடக்கிறது. ஒரு நன்றி அறிதல் கிடையாது, ஒரு நன்றி அறிதல் கிடையாது. தேவன் தான் இதை செய்தார்னு தேவனுக்கு என்ன செய்கிறது இல்லை, மகிமை செலுத்துகிறது. ஏன்னு சொன்னா இந்த பலிபீடங்களுடைய தன்மைகள் மாறி போயிருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன இருக்கணுமா, நன்றி அறிதல். ஆண்டவர் என்னை தேடி வந்தார், ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அவர் என்னை நடத்துகிறார். நான் என்ன செய்வேன், எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு என்னுடைய துதி சோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஆபிரகாம் கட்டின பலிபீடம் ஆதியாகமம் 12:8 வாசிக்கிறோம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மெய்யான ஆராதனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த 2வது பலிபீடத்தை எங்கே கட்டி இருக்கிறான், பெத்தேல். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வீடு, ஒரு பெரிய சமாதானத்தின் வீடு.
சங்கீதம் 84 நம்ம வாசம் பார்த்தீங்களா, தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதாம், அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஏன்னா அவருடைய வீடு எப்படி இருக்கிறது, அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, உமது வீட்டில் என்ன இருக்கிறதா, ஒன்றுமில்லாத ஒரு சின்ன பறவைகள், அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்தது. உன் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 84 முழுவதும் வாசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மகிழ்ச்சி, பலத்தின் மேல் பலன் வரும், பெரிய பாருங்களேன். ஏன்னா தேவனுடைய சமூகம். ஆபிரகாம் பார்க்குறான், பெத்தேலுக்கு நடுவிலே, இந்த பக்கம் என்ன இருக்குதான், இந்த பக்கம் பெத்தேல் தேவனுடைய வீடு, இந்த பக்கம் ஆயி. ஆயின்னா என்னது, நெருக்கங்களின் தேசம், போராட்டங்களின் பகுதி. யோசுவாலெல்லாம் ஆயியை வாசிங்கன்னா தெரியும், உபத்திரவங்கள், சமாதானம் இல்லாத நிலைமைகள் எல்லாவற்றும் பாருங்க, என்னென்ன நெருக்கம் உண்டோ எல்லாம் எங்கே இருக்கிறது, ஆயி தோற்கடிக்கப்பட்ட இடமா. அந்த சூழலுக்கு நடு சொல்ல, இவ்வளோ குறைவுகளோடு இருக்கிறேன், இந்த பக்கம் என்ன இருக்கிறது, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனுடைய வீடு இருக்கிறது. பலிபீடத்தை இப்போ எங்கே கட்டி இருக்கிறானா, நடுவில் கட்டி இருக்கிறான். இந்த குறைவுகளுக்கு மத்தியிலே நான் தேவனை ஆராதிக்கட்டும், இந்த குறைவுகளுக்கு மத்தியிலே நான் தேவனை தொழுது கொள்ளட்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்கிறார். எல்லா நிலையில ரம்யமா இருக்கும் போது, குறைவுகளோடு கூட இருக்கிற போது, எந்த சூழலில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவனை தொழுது கொள்ளுகிறதுல ஒரு தனிப்பட்ட ஆராதனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாண்டு. இன்றைக்கு ஏன் ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கலன்னு சொன்னால், தனிப்பட்ட ஆராதனையிலே குறைவுபட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள், அவங்களுடைய பலிபீடம்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட வகையிலே தேவனை தொழுது கொள்ளாதவர்களை வைத்து கொண்டு தேவன் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வரவே முடியாது. சர்ச்சில் கை கட்டி நிற்கிற ஆட்களை வச்சு என்ன பண்ண, கை கட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசின்னு பேர் வச்சான். ஏன் யெகோவா நிசின்னு பேர் வச்சான்? எப்போ வெற்றி நடந்தது? மோசேயின் கைகள் என்ன செஞ்சதாம், பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருந்தது. கை கட்டின்னு இருக்கிற ஆளுங்க கை எப்படி இருக்கும்? மோசே கை கொஞ்சம் இறங்கணும் போதே யோசுவா தோத்துன்னு இருந்தான்னு போட்டிருக்கு. மோசேனுடைய கை கொஞ்சம் அசந்த போதே அங்கே என்ன நடக்குது, தோல்வி. இவன் மொத்தமாக கையை கட்டி என்ன நடக்கும், ஒரு மேன்மையும் வராது. ஏன்னா வேதம் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, கை கட்டி வேடிக்கை பார்க்கிறவர்களை கொண்டு தேசத்தை அசைக்கவே முடியாது. விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா அது வெறும் ஆராதனை மாத்திரம் அல்ல, ஒரு ஜெப ஆராதனை. வெளிப்படுத்தல் 5:8 அப்படித்தான் சொல்லுகிறது, உன்னுடைய ஆராதனை ஒரு ஜெப ஆராதனை. சங்கீதம் 141:2 அப்படி சொல்லுகிறது, உன் ஆராதனை எப்படிப்பட்டதான், ஒரு ஜெப ஆராதனை. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு உமக்கு முன்பதாக அந்திப்பலியாகும். அப்ப அந்திப்பலியே இல்லையே, கை கட்டி இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரா, ஒன்றும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஆபிரகாம் இந்த 2வது பலிபீடத்தை கட்டுகிறான். சூழல்கள் வருகிற போது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 12:10, எகிப்துக்கு ஓடி போகிறான். பிரச்சனை வந்துட்டது, நெருக்கம் வந்துட்டது. எங்கே ஓடி போகிறானா, எகிப்துக்கு ஓடி போகிறான். 20வது வசனம் வரைக்கும் எகிப்தில் வாடுகிறான். அடுத்த அதிகாரம் 13:4 சொல்லுகிறது, திரும்ப பலிபீடத்துக்கே வந்துட்டான். திரும்ப எங்கே வந்துட்டான், அங்கெல்லாம் வாழ முடியாது. அங்கெல்லாம் யாக்கோபு அதை தான் சொன்னான். தேவன் சொல்றாரு, வாங்க நம்ம திரும்ப எங்கே போவோம், பாட்டு மாத்திரம் பாடுவோம், பெத்தேலுக்கு. ஆமாம், பெத்தேலுக்கு வா. எங்கே வரணுமா, சிதைக்கப்பட்டிருக்கிறது பலிபீடம், தகர்க்கப்பட்டிருக்கிறது பலிபீடம், சரி பண்ணி ஆகணும். திரும்பி ஓடி வருகிறான். இல்லை, எகிப்தில் வாழ முடியாது, இந்த பலிபீடத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. திரும்ப ஓடி வருகிறான். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கும். குறைவுகளுக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் என்ன செய்யாதது, இந்த ஆராதனை விட்டு விலகி ஓடாதது.
தேவனை விட்டு ஓடுகிற ஆட்கள் கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன் பலிபீடம் சரியாக இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? அங்கே வந்து இறங்கும். இந்த 2 பலிபீடத்தை நீங்க சரியா கட்டினா, அதே 13:18 போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பெயர்த்து கொண்டு போய் பாருங்களேன், இங்கே எங்கே ஒரு பலிபீடம் கட்டுறான்னு சொன்னா, 3வது மம்ரேயின் சமபூமி. அது எங்க இருக்கிறதா? எபிரோனில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரோன் தான் முதலா தாவீது தன்னுடைய ராஜரீகத்தை ஆரம்பித்த இடம், ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு இடம். எபிரோன் என்று சொன்னால் ஐக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரோட ஐக்கியம்? தேவனோட ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம், ஒரு குடும்பத்தோடு கூட ஒரு ஐக்கியம். அங்கே பாருங்க, அவன் குடும்பமாய் ஆராதிக்கும்படியாக. ஏன்னா தேவனுடைய பலிபீடம் ஒரு குடும்பமாய் கடந்து வந்து ஆராதிக்கிற இடம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அங்குதான் கர்த்தர் என்ன செய்கிறாரா? மகிமையானவைகளை செய்கிறார். தேவனுடைய பலிபீடம் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிற இடம். தேவனுடைய பலிபீடம் அற்புத அடையாளங்களை பிறப்பிக்கிற இடம். அங்க வருகிற போது எப்படி வரணுமா? குடும்பமாய் வருகிற போது. எபிரோன் என்கிற அந்த ஐக்கியம், ஆபிரகாம் அந்த ஐக்கியத்தோடு கூட என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறான். அந்த பலிபீடத்திலே இருந்து அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? தேவனுடைய பாதுகாப்பு. மம்ரேயின் சமபூமின்னு சொன்னா ஒருத்தனும் அசைக்க முடியாத இடம். மேடு பள்ளமே இல்லை, பிரச்சனையே இல்லை, எல்லாம் எப்படி இருக்குதான்? எல்லாம் சால்வ் ஆயிட்டது, எல்லாம் என்ன ஆயிட்டது? அப்போ இந்த சமாதான ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு இடத்துல உன் பலிபீடம் இருக்கணும்னு சொன்னா முதல் 2 பலிபீடம் சரி பண்ணணும். ஆபிரகாமுக்கு இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. லோத்து பிரச்சனை கிடையாது. இதை கொடு அதை கொடு நைந்து ஆள் பிரச்சனை இல்லை. கானானியரோட பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ எங்கே இருக்கிறான்னா ஒரு சமாதான பூமியில். ஆண்டவர் அப்படி ஒரு ஆராதனையை எப்ப கொடுப்பார்னு சொன்னா, இந்த முதல் 2 பலிபீடங்கள் சரி பண்ணப்பட வேண்டும். இதுக்கு அடுத்து கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமின் 4வது பலிபீடம். அதை நம்ம 22:9 பார்க்கலாம். மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அந்த மலைக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு, பலிபீடத்தில் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க பலியிடு. பாருங்க, இந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடம் சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்பட்ட பலிபீடம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி கட்டப்பட்ட பலிபீடம், தேவனுடைய எதிர்பார்ப்பை பூரணப்படுத்துகிற பலிபீடம். ஆபிரகாமுக்கு சொன்னார், நமக்கு சொன்ன என்ன செய்வோம்? இதெல்லாம் கட்ட முடியாதுங்க, இதெல்லாம் ஆகிற வேலையே இல்லை, ஆகிற வேலையே. ஏன்னா அவர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை பலியிட ஒரு பலிபீடத்தை கட்டுன்னு சொன்னா என்ன செய்வோம்? நமக்கு முடியாது பாருங்க. நம்ம ஆட்களுக்கு சும்மா ஒரு இது கட்டுறோம், ஒரு காணிக்கை கொண்டு வந்து வைனா ரொம்ப யோசிக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தின்படி, ஏன்னா தேவனுக்கான ஒரு ஆராதனை. இன்னைக்கு யாருக்கான பலிபீடத்தை கட்டுகிறோம்? என்னோடு கூட என்ன ஆகுமோ 23:1 வாசித்து பாருங்கள். பாலாகும் பீலேயாமும் சேர்ந்து பலிபீடங்களை கட்டினார்கள். 1-2 பலிபீடம் இல்ல, 7 பலிபீடம் கட்டினான். நீ 7 இல்லை, 7000 பலிபீடம் கட்டினாலும் ஒன்னும் விளங்காம தான் போகும். ஏன்? அந்த பலிபீடங்களை தேவன் அங்கீகரிக்கவில்லை, அந்த பலிகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை. 2 காரணம் தான். அந்த முதல் வசனம் சொல்லுது, நோக்கி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? கவனிக்கிறீங்களா? நீர் இங்கே எனக்கு. யாருக்கு? நீர் இங்கே எனக்கு. யார் சொல்றது? பீலேயாம் சொல்றான் பாலாக்க பார்த்து, இங்க யாருக்கு பலிபீடம் கட்டு? பலிபீடம் யாருக்கு கட்டணும்? ஆண்டவர் சொன்னார், யாத்திராம 20 சொன்னார், என் நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும்.
அவர் நாம மகிமைப்படும்படி அவருக்கென்று பலிபீடம் கட்ட வேண்டும். இங்க பிலேயாம் யாருக்கு பலிபீடம் கட்ட சொல்றான் பாருங்களேன். இன்னைக்கு அநேக நேரங்களிலே இதுதான் பிரச்சனை. தேவனுக்கென்று கட்டப்பட வேண்டிய பலிபீடங்கள் இன்னைக்கு யாருக்குன்னு கட்டப்படுது? அவர் வராரு, அவருக்கு என்ன வரணும்? 10 லைட்டு போடணும், 10 புகை கொண்டு வச்சாதான் அவர் என்ன செய்வார்? அவருக்கு அபிஷேகமே வரும். அவருக்காக என்ன செய்ய வேண்டியது? எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா ஆட்கள் என்னது? தேவனுக்காக இல்லை, பலிபீடங்கள் யாருக்காக? ஏன்னா அவருக்கு இப்படியெல்லாம் இருந்தாதாங்க, அவர் கொஞ்சம் ஓடி ஆடுறதுக்கு மியூசிக் இதெல்லாம் இருந்தால் தான், மியூசிக் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் தான் அவருக்கு என்ன வரும்? ஆவியே வரும், ஆவியே வரும். அதில் யார் மகிமைப்பட மாட்டா? பிலேயாம் கேட்கிறான், இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும். யாருக்கு? பாருங்களேன், ஏன் பலிபீடங்களை தேவன் அங்கீகரிக்கல? இன்றைக்கு பலிபீடங்கள் அக்கினி இறங்கலன்னு சொன்னா, ஒரு பலிபீடமும் தேவநாமத்தின் மகிமைக்கான பலிபீடங்களா இன்றைக்கு இல்லை. செலுத்துகிற பலிகள் யாருக்கு இல்லை? தேவனுக்கு இல்லை. பிரசிங்கா இருக்கா, ஐயோ அவரு மாதிரி வராது, அவரு மாதிரி பாட முடியாது, அவரு மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, அவரு மாதிரி என்ன செய்ய முடியாது, அவருக்குன்னா தனியா என்ன வச்சிருக்கிறான். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை தெரியுங்களா? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என் மகிமையை எவனுக்கும் கொடுக்க மாட்டார். என்ன ஸ்கில்டா இரு, என்னன்னா இரு, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. பலிபீடம் அவருக்கானது, பலி அவருக்கானது. ஏன்னா அவர் தான் தம்மையே என்ன செய்திருக்கிறார்? பலியா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டாண்ட சொல்லும்போது சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவான், உன் பலிகளையும் காணிக்கையிலையும் நான் அவங்ககிட்ட கேட்கல, இந்த மலைகளில் தெரிகிறவைகள் என்னுடையவைகள், எல்லாம் அவருடையது. நீங்க அவருக்கு என்னத்தை கொடுத்துருவீங்க? அவர்கிட்ட இல்லாத எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? அவருக்கென்று தேவனுக்கு மகிமுண்டாடு. வேதம் அதை தான் எதிர்பார்க்கிறது. பலிபீடம் சரி பண்ணப்பட வேண்டும், பலிபீடத்தினுடைய நோக்கம் சரி பண்ணப்பட வேண்டும், செலுத்தப்படுகிற பலி என்ன செய்யப்பட வேண்டுமா? சரி பண்ணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் தேவைக்காக பலிபீடத்தை சுற்றி வாழ்கிறவர்களாக இல்லாமல், பலிபீடத்தின் மேல் நம்மையே பலியாய் அர்ப்பணித்து தொழுது கொள்ளுகிற போது அந்த பலிபீடத்திலே அக்கினி இறங்கும். அந்த பலிபீடம் தேசத்தை அசைக்கும். அந்த பலிபீடம் தேவனை மகிமைப்படுத்தும்.